ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, சின்ன துண்டு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கினாங்க. ஸோ இது வந்து அரைக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம் கொஞ்சம் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த முக்கியமாக இந்த சிக்கன் 65 கபாப் மசாலா சேர்த்துருந்தாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நடுவில் வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து புதினா இலை சேர்த்துருந்தாங்க. இது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் புதினா கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸுங்க. ஸோ இந்த புதினா இலை லெமன் ஜூஸ் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த இறா உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வந்து இஞ்சி பூண்டு அந்த தண்ணி வந்து நல்லா கலக்கி நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான இறா கிரேவி ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.